பொள்ளாச்சியிலேருந்து 16 கிலோமீட்டர் தானுங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். எது நினைச்சாலும் நடத்தி கொடுக்கும். நல்ல காரியத்துக்கெல்லாம் சீட்டு எழுதி வைக்கலாங்க. கல்யாண காரியம், குழந்தை பாக்கியத்துக்கெல்லாம் சீட்டு எழுதி வச்சு தொட்டில் கட்டுவாங்க. கல்யாண காரியத்துக்கு மஞ்சள் கொம்பு கட்டுவாங்க. எந்த வேண்டுதல் வச்சுட்டு போனாலும் நடக்கும். நிறைய பேருக்கு குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தைங்க கிடைச்சிருக்கு. திருச்சி, கம்பம், தேனி, மதுரை, திண்டுக்கல் எல்லா சுத்து வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை ஏரியாக்காரங்களுமே இந்த சாமி கும்பறக்கு வருவாங்க. நாங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து இங்கே வந்திருக்கோம். 7 வருஷமாக குழந்தை இல்லை. 7 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்து வேண்டிட்டு போனதுக்கப்புறம் பாப்பா எனக்கு குழந்தை பிறந்துச்சு. மாசாணியத்தான் மல்லாக்கு படிச்சிருக்கு சாமி. திருட்டு போயிட்டா, செய்வன கோளாறு, நம்பிக்கை துரோகம், இதுக்கெல்லாம் மிளகாய் அரைக்கிறது தான் விசேஷ பூஜைங்க. நோம்பி சாட்டிட்டாங்க, அளவு குத்தி வருங்க, பூவோடு நிறைய வருங்க. 60 அடி குண்டம் பறக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி மயான பூஜை பண்ணுவாங்க. அது சிறப்பாக இருக்கும். இங்கே ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் வந்து பிரம்மாண்டமான திருவிழா. இது 15 நாள் நடைபெறும். அமாவாசை அன்னைக்கு கொடி கட்டினாங்க. மாசி பௌர்ணமி அன்னைக்கு குண்டம். 15 நாள்ல வந்து 8 நாளைக்கு அப்புறம் நாங்கள் பூவோடு எடுப்போம், முளைப்பாரி போட்டிருக்கோம். இந்த மாதிரி எல்லா விசேஷங்களும் நாங்கள் கலந்துக்குவோம். நாங்கள் வச்ச வேண்டுதல் எல்லாம் ஒன்று ஒன்றா நடந்து கொடுத்துருக்குது. சக்தி வாய்ந்த அம்மன். எந்த வேண்டுதல் வச்சுட்டு போனாலும் நடக்கும்.